இன்றைக்கி வந்து தமிழ் பள்ளி மாணவர்கள் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அவர்களுக்கு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்துட்டு வசதிகளாக செஞ்சு கொடுக்கணும். 600 மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் கலந்து இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு சிவனேசன் ஐயா வந்து ஏற்கனவே 25,000 வெள்ளி மானியம் கொடுத்திருந்தார். அப்புறம் இன்றைக்கு வந்து அவர் வந்து மேலும் ஒரு 5,000 வெள்ளி கொடுத்து மானியம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கார். வருடம் வந்து குறைந்துக்கிட்டே போகிறாங்க மாணவர் எண்ணிக்கை. அப்போ வந்துட்டு அங்கே படிக்கிற மாணவர்கள் சில தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் கூட அந்த தோட்டத்தை சேர்ந்தவன் இல்லை. இப்போ என்னோட தொகுதியை பிகாம் தோட்டம்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரே ஒரு மாணவன் தான் அந்த தோட்ட தமிழ் பள்ளியில் படிக்கிறாரு. மித்த ஒரு 20 மாணவர்கள் வெளியேந்து வராங்க. அந்த ஒரு மாணவரும் வெளியே போனார்னா அந்த தோட்ட நிர்வாகம் வந்துட்டு தண்ணீரை துண்டிக்கலாம். மீட்டர் வந்து மின்சாரத்துக்கு வந்து தனியாக புகுத்தப்பட்டிருக்கு. அது வந்து மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குது, மாநில அரசாங்கம் நிதி கொடுக்குது. அப்போ அதை அவங்களால வெட்ட முடியாது. ஆனால் தண்ணீர் வந்து ஒரே குழாயில் தான் போகுது. அந்த தோட்டத்துக்கு போகிற குழாயில் தான் தண்ணீர் வந்து தோட்டத்துக்கு இந்த பள்ளிக்கும் வருது. அதை துண்டிக்கிறாங்க. இப்போ அவங்கள வந்து துண்டிக்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது சட்ட ரீதியாக நம்ம. ஏன்னா அவங்க தொழிலாளிகளுக்காக கட்டப்பட்ட அந்த பள்ளி, அந்த தொழிலாளிகள் பிள்ளைங்க படிக்கிறாங்கிறதுக்காக அவங்க தண்ணி வழங்கினாங்க. இப்போ அவங்க படிக்கலை. ஸோ அதை நிப்பாட்டுறாங்க. அதுக்கு வந்து அரசாங்கம், பேராக் மாநில அரசாங்கம் நிதி வழங்கி அந்த தண்ணி துண்டிக்காமல் இருப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் நம்ம எடுத்துக்கிட்டு வரோம். தமிழ் பள்ளி மாணவர்களும் சரி, அன்றைய மாணவர்கள் வேறு சூழ்நிலை, இன்றைய மாணவர்கள் வேறு சூழ்நிலை. அன்றைய மாணவர்கள் வந்துட்டு ஒரு 6ஆம் வகுப்பு படித்தா போதும்னு பெற்றோர் நினச்சாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து தமிழ் பள்ளி மாணவர்கள் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. அவர்களுக்கு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்துட்டு வசதிகளாக செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி உள்ள பெற்றோர்கள் வந்து ஓரளவுக்கு வசதிகளை செய்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஆசிரியர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து 6ஆம் வகுப்பு படித்த ஒருத்தர் வந்து ஆசிரியராக இருப்பார். இன்றைய சூழ்நிலை அது மாறிடுச்சு. இன்று தேசிய பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு என்ன தேர்ச்சி வேணுமோ அதே தேர்ச்சி இந்த இப்போ நம்ம பள்ளியில் படிக்கிற ஆசிரியர்கள் சிலர் வந்து மாஸ்டர்ஸும் வச்சுருக்கிறாங்க. டிகிரி மட்டும் இல்லை, மாஸ்டர்ஸும் வச்சுருக்காங்க. பிஹெச்டி படிக்கிற ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க தமிழ் பள்ளியில். அப்போ தரமான ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்போ நம்மவர்கள் வந்து நம்பி அவங்க பிள்ளைகளை வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்பலாம். பேராக் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் பள்ளிக்கு சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்படும். ஏன்னா 2 முக்கியமான ஆள் வந்து பேராக்கில் இருக்காங்க. தமிழ் பள்ளியோட பாதுகாவலர் நான் இங்கே இருக்கிறேன். அடுத்து வந்து துணை கல்வி அமைச்சர் ஓங்காவா, அவர் வந்து பீடோரை சேர்ந்தவர். என் மேலே ரொம்ப மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்கார் அவர். அப்போ தமிழ் பள்ளி விஷயம்னா அது முன் வருவார். அவர் எல்லா உதவிகளும் அவர் தராரு. தமிழ் பள்ளிக்கும் சீன பள்ளிக்கும் அவர் தான் பொறுப்பாளர் மினிஸ்ட்ரி லெவலில். அப்போ இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் இருக்கும்போது நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், தமிழ் பள்ளிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தொடர்ந்து இங்கே செயல்படும், இன்னும் நல்லா செயல்படும் தமிழ் பள்ளிகள், அந்த மாணவர்களும் சரி. பிறகு வந்து மாநில அரசாங்கமும் வந்துட்டு நிதி இல்லை, நிதி பற்றாக்குறை தமிழ் பள்ளிக்கும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி நம்ம மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் அது இல்லை. இன்று பேராக் தமிழ் திருநாள் இயக்கம் வந்து கிந்தா இந்திய சங்கத்தோட தோழமையோடு எங்களுடைய 28ஆம் ஆண்டு தமிழ் திருநாள் நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்தியுள்ளோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மாண்புமிகு தத்தோ சிவனேசன் ஐயா வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து பாரம்பரிய பாடல் போட்டிகள், பாடல்கள், பாரம்பரிய நடனங்கள், அப்புறம் இன்னும் மற்ற சேலை அழகுராணி போட்டி, வேட்டி அழகிறார் போட்டி, இப்படி பல போட்டி அங்கங்கள் இருந்தது. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து ஏறக்குறைய ஒரு 800 பேர் வந்து கலந்துருக்காங்க இந்த நிகழ்ச்சியில். அப்புறம் காலையில் வந்து எங்களுடைய அந்த பள்ளி நிகழ்ச்சியான முத்தமிழ் விழா நம்ம வந்து நடத்தியிருந்தோம். 42 பள்ளிகள் வந்து கலந்துருந்தாங்க. ஏறக்குறைய 600 மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் கலந்து இந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடந்து முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு சிவனேசன் ஐயா வந்து நமக்கு வந்து ஏற்கனவே 25,000 வெள்ளி மானியம் கொடுத்திருந்தார். அப்புறம் இன்றைக்கு வந்து அவர் வந்து மேலும் ஒரு 5,000 வெள்ளி கொடுத்து மானியம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கார். இந்த வேலையில் வந்து அவருக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பேரா மாநில தமிழர் திருநாள் விழா கடந்த 37 ஆண்டுகளாக ஈப்போ நகரிலே நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு
38வது ஆண்டு. ஆக இந்த தமிழர் திருநாளினுடைய நோக்கம் தமிழர்கள் மொழியால் இனத்தால் ஒன்றுபட வேண்டும், அவர் ஒன்றாக செயலாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையாக நமது பன்மையான பண்பாடு, கலை, இலக்கியம் போன்றவற்றை மாணவர்களிடத்திலும் மக்களிடத்திலும் பரப்ப வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். ஆக இந்த விழாவிற்கு இந்த ஆண்டு ஐயா டத்தோ சிவனேசன் அவர்கள் வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அழைத்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்த பேரா மாநிலத்தில் கோயில்கள் உடைபடும் பொழுது அந்த கோயில்கள் படாமல் இருப்பதற்கு நான் உறுதியாக இருக்கிறேன். என்னுடைய கவனத்துக்கு வராமல் இந்த மாநிலத்தில் எந்த கோயிலும் உடைபடாது என்று உறுதியாக சொன்ன ஒரு தலைவர் என்ற காரணத்தினாலே அவரை நாங்கள் இந்த பண்பாட்டு விழாவுக்கு அழைத்து இங்கு தமிழ் மொழிக்கும், பேரா மாநிலத்தில் தமிழ் மொழிக்கும், தமிழ் இனத்திற்கும், தமிழ் சமயத்திற்கும் அவர் பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரு ஆசையோடு அவரை இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அவரும் இங்கு சிறப்பு உரை புரிந்தார். அவருடைய பேச்சிலே அவர் குறிப்பாக இந்த தமிழ் மொழிக்கும், தமிழ் இனத்திற்கும், தமிழ் பள்ளிகளுக்கும் தொடர்ந்து தான் சேவையாற்றுவதாக உறுதி கூறுகின்றார். அந்த காரணத்தை நாங்கள் அவரை வரவேற்கின்றோம். இப்படி மலேசியாவில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் மொழி என்று வந்தால், இனம் என்று வந்தால் அவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மொழிக்காகவும் இனத்திற்காகவும் பாடுபட வேண்டும் என்பதற்கு அவர் முன்னுதாரணமாக இருக்கிறார் என்று கூறி அவருக்கு நாங்கள் வாழ்த்து கூறி இந்த தமிழர் திருநாளை சிறப்பிடச் செய்ய அவருக்கு நன்றிகளும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.